சிஎம் விஜய்க்கு பேரிடி. 31 பேருக்கு அரசு பணி ரத்து. ஏமாற்றத்தில் கரூர் குடும்பங்கள். தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக பொருளாதார உதவிகள் அல்லது சுயதொழில் வாய்ப்புகளை வழங்கலாமே தவிர முறையான விதிகளுக்கு புறம்பாக நேரடியாக அரசு வேலை வழங்குவது சட்டப்படி சரியல்ல என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மேலும் கட்சி பிரச்சார கூட்டங்களில் உயிரிழந்தோருக்கு அரசு வேலை வழங்குவது என்பது அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் என்று சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடியாக அரசு வேலை ரத்து என்று தெரிவித்திருப்பதின் பின்னணியில் ஏதேனும் அரசியல் உள்குத்து உள்ளதா என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பல பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதுடன் எதிர்க்கட்சிகளின் கடுமையான கண்டனங்களுக்கும் ஆளானது. இந்த சோக நிகழ்வை தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் இந்த மாத தொடக்கத்தில், அதாவது ஜூலை 10ஆம் தேதி நேரில் கரூர் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஒருவருக்கு வீதம் மொத்தம் 31 பேருக்கு அரசு பணி வழங்கும் ஆணையை அவர் நேரடியாக வழங்கினார். முதல்வர் நேரடியாக வழங்கிய இந்த அரசு பணி ஆணைகளுக்கு எதிராக சில பொதுநல மனுக்கள் மற்றும் எதிர்ப்பு குரல்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. மனுதாரர்கள் தரப்பில் அரசு பணி வழங்குவதற்கென்று குறிப்பிட்ட விதிமுறைகளும் கருணை அடிப்படையிலான வழிகாட்டுதல்களும் இருக்கின்றன. முறையான தேர்வோ அல்லது தகுதி அடிப்படையோ இல்லாமல் விபத்துகளில் பலியானவோருக்கு நேரடியாக அரசு வேலை வழங்குவது ஏற்கனவே வேலைக்காக காத்திருக்கும் தகுதியான இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என்று வாதிடப்பட்டது. வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணையின் போது தற்காலிக அடிப்படையில் மட்டுமே இப்பணிகளை வழங்க முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இறுதி விசாரணைக்கு பிறகு இன்று மதுரை கிளை அரசாணை ரத்து என்று அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கு. மேலும் வழக்கை தள்ளுபடி செய்யாமல் அரசு பணி நியமன உத்தரவை முழுமையாக ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். தீர்ப்பின் முக்கிய அம்சமாக நீதிமன்றம் பல விஷயங்களை முன்வைத்துள்ளது. ஒன்று, விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு துறை ரீதியான வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு தெளிவான அரசாங்க விதிகளும் வழிகாட்டுதல்களும் இல்லை. இரண்டாவதாக, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நிதியுதவி, இழப்பீட்டுத் தொகை அல்லது அவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை அரசாங்கம் தாராளமாக நிறைவேற்றலாம். ஆனால் அரசு பதவிகளை வழங்குவது சரியான முன்மாதிரியாக இருக்காது என்று தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில இதனை அரசியல் கட்சிகள் பலரும் எதிர்த்து வந்த நிலையில அரசியல் கட்சிகள் சார்ந்தும் முன்வைக்கப்படும் விஷயங்கள் என்னன்னா, பாதிக்கப்பட்ட எளிய குடும்பங்களின் துயரத்தை துடைக்க முதல்வர் எடுத்த இந்த உடனடி நடவடிக்கை ஒருபுறம் மனிதாபிமான அடிப்படையிலான அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் இதனை சட்ட விதிகளை மீறி அரசியல் வியூகம் என்று கடுமையாக விமர்சித்தனர். பொதுமக்களின் அனுதாபத்தை தன் பக்கம் ஈர்க்கவே அவசரமாக இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. நீதித்துறையை பொறுத்தவரை மனிதாபிமானம் வேறு, நிர்வாக சட்டங்கள் மற்றும் விதிகள் வேறு. விதிகளை மீறி அவசரகதியில் செயல்படும் எந்தமான அறிவிப்புகளும் சட்டத்தின் முன் நிற்காது என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. எனவே நிர்வாக ரீதியாக இது தவறான முன்னுதாரணம் என்பதே நீதித்துறையின் கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினரிடையே மிகுந்த ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. தங்களின் குடும்ப தூணாக இருந்தவர்களை இழந்துவிட்டு தவித்தவர்களுக்கு முதல்வர் வழங்கிய அரசு வேலை மிகப்பெரிய நிம்மதியையும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையும் அளித்திருந்தது. இந்நிலையில கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு தற்பொழுது ரத்து என்று சொல்வது நியாயமா? நாங்கள் கஷ்டப்படும் நிலையில் இருக்கிறோம், எங்கள் துயரை போக்க அரசு தந்த கை தாங்கள் திடீரென நீதிமன்றத்தால் பறிக்கப்பட்டு விட்டதே என்ற விரக்தியில் அந்த குடும்பங்கள் இருக்காங்க. பண உதவியோ அல்லது இழப்பீடோ எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது காலப்போக்கில் கரைந்துவிடும். ஆனால் ஒரு நிரந்தர அரசு வேலை தங்களின் வாழ்வாதாரத்தை என்றென்றும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பேரிடியாகவே அமைந்திருக்கிறது.
கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் ஏற்படுத்திய வடுக்கள் இன்னும் முழுமையாக ஆறாத நிலையில அரசு பணி ரத்து விவகாரம் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் புதிய விவாதங்களை தோற்றுவித்துள்ளது. அரசு வேலைக்கு மாற்றாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான நிரந்தர வருமானம் தரும் சுய வேலைவாய்ப்பு திட்டங்களையாவது தமிழக அரசு விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.